வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பாளையம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கூட்டக்காரன்பட்டி கிராமத்தை சார்ந்த ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை பட்டியல் சாரா திருக்கோயில் அருள்மிகு முத்தாளம்மன் திருக்கோயில் கூட்டக்காரன்பட்டி என்கின்ற கிராமத்தில் இருக்கிறது. இந்த கோவில் பன்னெடுங்காலமாக இந்த ஊர் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் மானிவ நிலங்களாக இருந்ததை பலரும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அருள்மிகு முத்தாளம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான சர்வே நம்பர் 1891 3 ஏக்கர் 53 சென்ட் இடத்தை தனிநபர் சுப்பிரமணி என்பவர் ஊர் மக்களை மிரட்டி, உருட்டி, அச்சுறுத்தி, ஏமாற்றி கோவிலுக்கு சொந்தமான இந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே தென்னந்தோப்புகள் உள்ளிட்ட விவசாய பூமிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது மானிவ நிலங்களாக இருக்கக்கூடிய இடத்தை போலியான ஆவணங்களின் மூலமாக தயார் செய்து சுமார் 10 ஏக்கருக்கு மேற்பட்ட பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வந்து மக்கள் குறைதீர்ப்பு மனுநீதி நாளில் கூட்டக்காரன்பட்டி கிராம மக்களோடு சேர்ந்து இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் ஆகிய நானும் ஆட்சியருடைய கவனத்திற்கு, அரசுடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அருள்மிகு முத்தாளம்மன் திருக்கோவில் கூட்டக்காரன்பட்டி கிராமத்தை சார்ந்த அந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்து மீட்கப்பட வேண்டும். தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து இந்த சொத்துக்கள் மீட்கப்பட்டு மீண்டும் கோவிலுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசையும், ஆட்சியரையும், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளையும் கோருகிறோம். தவறும் பட்சத்தில் ஜனநாயக வழியில் கோவில் சொத்தை மீட்டெடுப்பதற்குரிய ஊர் மக்களை திரட்டி ஆக்கிரமிப்பு இடத்திற்குள்ளாக சென்று கோவிலுக்கான உரிமையை நிலைநாட்டிட ஜனநாயக அறவழி போராட்டத்தை செய்வோம் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்கிறோம். நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம்.